ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் அடிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் ஒரு வீக் எஞ்சியுள்ள நிலையில் ஃபினாலே மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபீலே கொடுக்காமல் இருக்கிற இந்த பிக் பாஸ் எவ்வளோ கேடுகட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சரித்திரத்திலும் இல்லாமல் 8 கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பி அவனுக்கு உள்ளே இருக்கிறவன மண்டையை கொழுப்பி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருக்குது. என்னடா அது இந்த சீசன் அப்படி எடுத்து விட்டாங்க. ஏன்னா பணப்பெட்டி வைக்கல, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மாதிரி நடக்கல, எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கண்டஸ்டன்ஸ் வந்து விளையாடல. 50 நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனை வந்து நான் வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா அதில் ரொம்ப டாக்ஸிசிட்டி கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ஒன்று ஷோ நல்லாயிருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப டாக்ஸிக்காகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கோடைய உச்சத்துக்கே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இதில் 2 பேர் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். 2 பேர் இந்த ஆட்டத்தை கலைத்தது அப்படிங்கிறது யாருங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் இந்த வீக் வந்து டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் முடித்து வின்னரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாரம் பெட்டிக்கு வாரம் பெட்டியே வைக்கலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பொங்கல் லாஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டி வச்சாங்க போன வட்டம் 6th சீசனில். ஒரு பெட்டி கதிரவன் தூக்குவார், அடுத்து பொங்கல் அன்றைக்கி ஒரு பெட்டி வச்சு அமுதவானம் தூக்க வச்சாங்க. அந்த மாதிரி மேபி கடைசி வாரத்தில் பெட்டி இருக்குன்னு வைங்க. கடைசி வாரத்தில் எல்லா கண்டஸ்டன்ஸும் இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்வாப் என்னது உண்மையிலே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராங்க் பண்ணாங்க தெரியுமா? டிக்கெட்டு ஃபினாலே வின்னருக்கு நம்ம ட்விஸ்ட் வச்சுருக்கோம் ஊன்ட்டு ப்ராங்க் பண்ணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் கொடுத்தாங்க பாருங்கள் டிக்கெட்டு ஃபினாலே. எல்லா இடத்தையும் சனிக்கிழமை கொடுத்துருவாங்கல்ல, வெளியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க வின்னர்ன்ட்டு. இந்த சீசன் அது பண்ணவே இல்லை. எவ்வளோ ஒர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சீசனில் எவ்வளோ இது மாறி நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போயும் என்ன சொல்கிறானுங்க, ஒரு கண்டஸ்டன்ஸ் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம், 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பேப்பரில் ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுருவாங்க. அப்படி இருந்தும் நான் சொல்கிறது இந்த டாப் 8 கண்டஸ்டன்ட்லேருந்து யாரும் வெளியே போக தேவையில்லை. உள்ளே வந்த கண்டஸ்டன்ட் 2 பேர் இந்த ஆட்டத்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா, இன்னொன்று வந்து ரவீந்தர். எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க? சாச்சனா வந்து தீபக் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அவருக்கான அந்த ஒரு 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 எங்கே அவர் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு இப்படி பண்ணுறது, இப்படி சுற்றுறது, அப்புறம் வந்து அவர் பக்கத்தில் போகாமல் ஒரு ரொமான்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு அவர் அப்படி எதிர்பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நிற்கிறது இப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது செம்ம காண்டாவது. நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட் வாய்ப்பு தேடி வந்து ஒரு வாய்ப்பை வாங்குறது தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் எதுவும் சொல்லலை, வெள்ளிக்கிழமை எதுவும் நடக்கலை, சனிக்கிழமை விஜய் சேதுபதி எபிசோடில் தான் ஏதாவது இருக்கும். அப்படி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஏண்டாடி பண்ணிங்கிற மாதிரி கேட்டுட்டு முடிச்சு விட்டு அடுத்து பொங்கலுக்கு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்றாருன்னு நினைக்கிறேன். வேறு எந்த ட்விஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த சீசன் வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும்ல, இவன் எதுக்கு வந்தான் திருப்பி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் சாச்சனா சொல்லுவேன். ஏன்னா சாச்சனா நான் ஏற்கனவே சொல்ல தீபக் மரியாதை இல்லாமல் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்காம உள்ளே வந்து என்னென்ன குழப்பங்கள் பண்ண முடியுமோ கடைசி வாரம் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்னே விட்டுட்டு அது ஒரு கேம் ஆடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக அவளை வந்து வெளியே தூக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து ரவீந்தர் அவர்கள், உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசனில் லாஸ்ட் வீக் வந்து எவ்வளவு ஃபன்னாக இருக்க வேண்டிய வீக்கு. அந்த 8 பேர் ஃபைனலிஸ்ட்டோட அந்த கான்வர்சேஷன் எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க, அந்த ஒரு 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 புரிதலே இல்லைங்க. இந்த வீடு எப்பயுமே அந்த என்ன சொல்கிறது கசகசன்னு இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் நைட்டு பேசுகிறாங்க, 3 மணி வரைக்கும் பேசுகிறாங்க நைட்டு. எந்த சீசன்லையும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கான அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாமல் உட்காந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிற அவனை என்ன சொல்கிறான்னு சொல்லி பிக் பாஸே 2 தடவை வார்னிங் பண்ணி இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் மேட்டர் எடுத்து வச்சுட்டு வெளியே ஓட் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இன்னமும் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆட்களை அதாவது கேம் ஆடுங்க, நீங்கள் தப்பு கிடையாது. ஆனால் பல இதை கொண்டு வந்துட்டு இதுக்கு எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப சொம்படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் முத்தோட கிளாரிட்டி சூப்பராக இருந்தது லாஸ்ட்டில், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் சொல்கிறான், சாச்சனை கேட்குது, என்னங்க நம்ம 8 பேர் வரோம், உங்களுக்கு திருப்பி நாங்கள் 8 பேரில் 2 பேர் ரீப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு வந்து தெரியலையானோன்னு. இவன் நினைக்காத, நாங்கள் உள்ள 8 பேர் போராடி வந்திருக்கோம். ஆனால் வெளியே போன அந்த 8 பேர் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ ஏமாற்றம் சந்திச்சிருப்பாங்க, அதனால் வர்றதுக்கு தகுதியான வரலாம், நம்ம அதை சொல்ல முடியாது, மக்கள் தான் வெளியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் பாருங்கள். வேறு லெவல் தாட்டு சாச்சனா. இதுக்கு தாண்டா நான் ஓன்ட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு கடைசி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுடைய மீது அஃபிஷியல் ஓட்டிங் அப்போ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகேவா, பாய்.